வளரும்போதே கௌரவர்கள்ட்டருந்து விலகியே வாழ்ந்து வந்த பாண்டவர்கள் வந்து பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனவாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, தங்களோட மனைவி திரௌபதியோட சேர்ந்து என்ன பண்றாங்க, காண்டவ வனம் அப்படிங்கக்கூடிய வனப்பகுதிக்கு வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க வாழ ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா மற்றும் மாயன் இந்த 2 மிகப்பெரிய ஆட்களோட உதவியோட ஒரு மிகப்பெரிய இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அந்த இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஊடு கட்டுறாங்க. அந்த ஊடு வந்து பார்த்தீங்கன்னா, ஊடு கிடையாது மாளிகை. பிரம்மாண்டமான மாளிகை. அரக்கு மாளிகைங்கிறதெல்லாம் தாண்டி மிக பிரம்மாண்டமானது. ஏன்னா, தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவே வந்து கட்டிக் குடுக்குறாரு அப்படின்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய லெவல்ல தான் இருக்கும். அப்படிதான் அவங்க கட்டியிருக்காங்க. கட்டுன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு ராஜாக்களுக்குமே அழைப்பு குடுக்குறாங்க. அட் த சேம் டைம் அவங்க உடன் பங்காளியான கௌரவர்களுக்கும் அழைப்பு குடுக்குறாங்க. அந்த கௌரவர்கள் வந்து பார்க்குறாங்க. அங்க வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துட்டு இருக்கிறாரு. யாரு? துரியோதனன். நடந்து போகும்போது வந்து பார்த்தாருன்னா, அவர் கண்ண அவராலே நம்ப முடியல. வானத்தில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர்ல மேல தார்ஸ்ல போட்டுருக்காங்க. அது மட்டும் கீழ வந்து பார்த்தோம்னா, நதியா, இல்ல காரையான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு தடவ என்ன பண்றாரு, கீழ தண்ணி மாரி ஓடுது அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, வேட்டிய மடிச்சுக்கிட்டு நடந்து போறாராம். பார்த்தா அது காரையாம். மறுபடியும் நடந்து போகும்போது கீழ கார தான் இருக்குதுன்னு சொல்லி நடந்து போனாராம். அதுக்குள்ள தண்ணி இருந்துச்சாம். தவறி கீழ விழுந்துட்டாராம். அவர் ட்ரெஸ் பூரா நனைஞ்சிருச்சாம். இத பார்த்தோனே மேல இருந்து பார்த்து திரௌபதி சிரிச்சாங்களாம். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, "உங்க அப்பன் திருதராட்டனுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு நெனச்சேன். ஆனா அவன் பையனான துரியோதனன் உனக்கும் கண்ணு தெரியாம போயிருச்சான்னு" சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். இத பார்த்தோனே அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப கோவமாயிருச்சு துரியோதனனுக்கு. என்னடா இவன எப்புட்றா பழி வாங்குறது? இவன விடவே கூடாது. இவன எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வஞ்ச வச்சுட்டு காத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி காத்துட்டு இருந்தப்ப என்ன இருக்குது, அன்னைக்கு நைட் வந்து விருந்து வச்சிருக்காங்க. விருந்து வச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வரிசையா எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது, திரௌபதி தான் சாப்பாட போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது என்ன இருக்குது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சாப்பாடு போடும்போது பக்கத்தில வந்திருக்குது சாப்பாடு போடுறதுக்கு. இவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து 5 புருஷன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன பண்ணியிருக்கிறாரு, "இன்னைக்கு வந்து யார் கூட போற? நீ யார் கூட போய் நீ நைட்டு தங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது வேணும்னா நம்ம நம்ம மனச கஷ்டப்படுத்தணும். அவிங்க மனச வந்து கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷப்படணுங்கிற எண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துரியோதனன் வந்து அந்த மாரி ஒரு வார்த்தைய கேட்டிருக்காரு. "இன்னைக்கு நைட்டு யார் கூட போற?" அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா வந்துட்டு அழுதுட்டே ஓடி போயிருச்சாம். அழுதுட்டு ஓடி போன உடனே இத பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த அம்மா பின்னாடியே போறாரு. "ஏன் கண்ணு அழுவுற? என்ன கண்ணாச்சு? ஏது சாமி? என்ன பிரச்சனைன்னு?" சொல்லி எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கணுமே, சும்மா விடக்கூடாதுல்ல. போய் கேட்கறாரு. ஒண்ணுமே தெரியாத மாரி. அந்த மாரி இந்த திரௌபதி சொல்றாங்க. "இந்த மாரி துரியோதனன நான் கிண்டல் பண்ணேன். கீழ விழுகும்போது உங்க அப்பனுக்கு தான் கண்ணு தெரியாது. உனக்கும் தெரியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணேன். அதுக்கு பழி வாங்குறதுக்கோசரம், இப்ப நான் சோறு போடும்போது, இன்னைக்கு நைட்டு யார் கூட போறேன்னு சொல்லி கேட்கறான், அவமானப்படுத்துறான் அப்படின்ட்டு. நான் சொல்ற மாரி கேளு. நீ போய் மறுபடியும் அவனுக்கு சோறு போடு. சோறு போட்டுட்டு அவரு சாப்பிட போகும்போது நீ சொல்லு. இன்னைக்கு நைட்டு யார் மொறன்னு கேட்டீங்கல்ல மாமா, அவரு வந்து உனக்கு மாமா மொற தான் ஆவுது. யார் கூட மொறன்னு கேட்டீங்கல்ல மாமா, தக்ஷகனோட மொறன்னு சொல்லு. நீ சொன்னவாட்டி அவன் என்ன பண்றான்னு பாருன்னு. உடனே திரௌபதி இருந்துட்டு, "என்ன கிருஷ்ணா, நான் அவரு என்ன சொல்றான், நீ என்ன சொல்ற? ஏதாவது போய் சொன்னா அவன் ஒத்துக்குவானா? அவன் மறுபடியும் கிண்டல் தானே பண்ணுவான். நீ சொன்னா போய் சொல்லேன்" அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாரி திரௌபதியும் சாப்பாடு போட போறாங்க மறுபடியும் உடனே. போன உடனே துரியோதன மாமா, "இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, தக்ஷகனோட மொற" அப்படின்னு மட்டும் சொல்றாங்களாம். சொன்ன உடனே சாப்பிட்டுறனால உடனே திரௌபதி பார்த்து மூஞ்ச முறைச்சுக்கிட்டு அவனுக்கு உடனே முகம்லாம் ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா மாறிடுச்சாம். மாறுன உடனே அந்த சாப்பாட கீழ போட்டுட்டு இலைய மூடி வச்சுட்டு திடு திருன்னு ஓடுறானாம். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன கதை? இது என்ன உள்ள விஷயம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வந்து கிருஷ்ணர்கிட்ட திரௌபதி கேட்குறாங்க. அப்பதான் கிருஷ்ணர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியாது. ஒரு உண்மை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, துரியோதனனோட மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பானுமதி. அந்த பானுமதிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அழகான இளவரசி. ரொம்ப ஒரு கடவுள் பக்தி, சிவன் மேல ரொம்ப பக்தி உள்ள ஒரு பொண்ணு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பருவ வயசு வந்தோனே அவங்களுக்கு வந்து சுயம்வரம் அப்படிங்கிறது நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 57 நாடுகள சேர்ந்த ராஜாக்கள், யுவராஜாக்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. 57 நாடுகள்ல இருந்து இருக்கிறவங்கலாம் வந்து வரிசையா நிக்கிறாங்க. நிக்கும்போது இந்த நம்ப ஹஸ்தினாபுரத்து சார்பா யாரு போறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, இவரு போறாரு. யாரு? துரியோதனனும், அவரோட உயிர் நண்பனான கர்ணனும் போறாங்க. கர்ணன வந்து துரியோதனன் கூப்பிடுறாரு. "மாப்பிள வா மாப்பிள, இந்த மாரி நான் வந்து பொண்ணு கேட்க போறேன், பொண்ணு பார்க்க போறேன். நீ கூட கூட்டிட்டு வான்னு" சொல்லி கூட்டு போறாரு. போய் அங்க நடந்துட்டு இருக்கும்போது வரிசையா எல்லாரும் நிக்கிறாங்க. இவரு வந்து நின்னுட்டு இருக்கும்போது, அந்த இளவரசி வந்து கையில மாலையோட வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் நாட்டோட ராஜாவுக்கு முன்னாடி நிக்கும்போது, அவங்களோட அரும, பெருமை, வீர தீர செயல்கள பத்தி அந்த நாட்டு அமைச்சர் சொல்லுவாரு. அத பார்த்த உடனே, அந்த பொண்ணுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, அந்த கழுத்துல மாலை போடும். அப்படி மாலை போட்டுச்சுன்னா, அவங்க தான் ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு விரும்பி ஏத்துக்கிச்சுன்னு அர்த்தம். அப்படியே அந்த ஒவ்வொருத்தர் வரிசையா பார்த்து ஒவ்வொருத்தரோட பெருமைய சொல்லும்போது, அவங்கள பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு மாலை போடாமலே கம்முனு இருந்திருக்குது. அப்படியே துரியோதனன் பக்கமா வரும்போதெல்லாம் துரியோதனன் மனசுல ரெக்க கட்டி பறக்குது. நம்ம கட்டினா இந்த பிள்ளைய தான்டா கட்டணும், விடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மேல ரொம்ப ஒரு ஆசையா இருக்கிறாரு. ஒரு லவ்வோட இருக்கிறாரு. பார்த்தோனே கண்டதும் காதல்ங்கிற மாரி புடிச்சு போயிருச்சு.
வாழ்னா என் கூட தான் வாழணுன்ட்டு. அப்படியே ஒவ்வொருத்தரா தாண்டி வரும்போது இவர்கிட்ட வரும்போது இவரோட அருமை பெருமையெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னே, இந்த பொண்ணு திரும்பி நின்னுக்குச்சாம். இந்த ஆள் வந்து ஆசையா அந்த பொண்ணுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணணுன்ட்டு. இவரு பக்கமா வந்து இவரோட பெருமையெல்லாம் அந்த நாட்டு அமைச்சர் சொல்லும்போது, இந்த பிள்ளை திரும்பி நின்னுக்குச்சு அந்தாண்ட. சலுப்பா சலுப்பா திரும்பி நின்னுக்குச்சு. உடனே இவனுக்கு வந்துருச்சு கோவம். அந்த பொண்ணு மேல எவ்வளோக்கு எவ்வளோ லவ் இருந்துச்சோ, பானுமதி மேல துரியோதனுக்கு எவ்வளோ எவ்வளோ லவ் இருந்துச்சோ, ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல அது வந்து மிகப்பெரிய தீக்கடையா மாறிடுச்சு. அடச்சி இவளா ஒரு ஆள்னு இவளுக்கோசரம் நம்ம போய் மனச பறி குடுத்துட்டோமே! இனிமே அவள நெனச்சு கூட பார்க்கக்கூடாது. இவள நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அந்த காதல் பகையா மாறிடுச்சு ஒரு சில வினாடிகளில். ஓகேங்களா? இப்படி மாறுனோனே என்ன ஆகுது, உடனே அந்த பொண்ண பழி வாங்கணும்னு நெனைக்கிறாரு. நெனச்சோனே என்ன பண்றாரு, அந்த பொண்ண தூக்கி தோள்ல போட்டுக்கிறாரு. கடத்திட்டு போக முயற்சி பண்றாரு. உடனே அந்த நாட்ல இருக்கக்கூடிய போட்டிக்கு கலந்துக்கிட்டது மொத்தம் 57 நாட்டு யுவராஜாக்கள். இவரு வந்து இவரு ஒருத்தர விட்டுட்டோம்னா மீதி 56 நாட்ட சேர்ந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்க, இவர்ட்ட சண்டைக்கு வராங்க. இவன் எப்படி ஒரு பொண்ண கடத்திட்டு போலாம்? நம்ம விடக்கூடாதுன்ட்டு. சண்டைக்கு வந்த எல்லார்ட்டயுமே இருந்தாலும் என்ன பண்றாரு, சண்டை செஞ்சு எல்லாரையுமே சிதற விட்றாரு. சிதற விடும்போது 3 மிகப்பெரிய வீரர்கள் என்ன பண்றாரு, இவரோட ரதத்துக்கிட்ட வந்த உடனே 3 பேர் சேர்ந்து நூத்துக்கணக்கான அம்பு எடுத்து விடுறாங்க. அம்பு எடுத்து விடும்போது என்ன பண்றாரு, கர்ணன் உள்ளாடி வராரு. கர்ணன் உள்ளாடி வந்து இப்படி இடுப்புல கை வச்சு நிற்கிறாரு. நின்ன உடனே வந்த அம்புகள் எல்லாம் கர்ணனுடைய மார்புல பட்டு, அவருடைய கவசத்துல பட்டு, அந்த அம்புகள்லாம் அப்படியே நுணுங்கி கீழே விழுவுது. அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, "அங்க தேசத்து அரசன் கர்ணன் வாழ்க" அப்படின்ட்டு. அப்போ வந்து அதாவது கர்ணன் வந்து உடனே திரும்பி துரியோதனன்ட்ட சொல்றாரு, "நண்பா, உனக்கு என்னைக்குமே நான் இருக்கிறேன் நண்பா. நீ எதுவும் கவலை பிடிக்காத. நீ தைரியமா போயிட்டு வா. உனக்கு நான் இருக்கிறேன்னு" சொல்லி கர்ணன் வந்து துரியோதனனை பானுமதியோட சேர்த்து அனுப்பிடுறாரு. எப்ப துரியோதனன் கையை பிடிச்சி இழுத்தாரோ, தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டாரோ, அந்த நிமிஷத்துல இருந்து பானுமதிக்கு வந்து துரியோதனன் மேல காதல் வந்துருச்சு. ஓகே, இவரு நம்ம மேல எவ்வளவு விருப்பம் இருந்தா இவரு நம்மள இவ்வளவு பேர்ட்ட சண்டை போட்டு கூட்டிட்டு போவாருன்ட்டு. ஆனா அந்த ஆளு கூட்டிட்டு வந்தது பகை உணர்ச்சியோட தான் கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த பிள்ளை நம்மளை அவமானப்படுத்திருச்சு, இவளை பழி வாங்கணுன்ற எண்ணத்துல தான் அவரு கூட்டு வந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவர் அரண்மனைக்கு வரும்போது பீஷ்மர் வந்து கழுவி ஊத்துறாரு. என்ன கழுவி ஊத்துறாரு, "நீ செஞ்சது முறையா? உன்னால நம்ம நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம். நீ இதை செஞ்சது முறையான்னு" சொல்லி கேட்குறாரு. கழுவி ஊத்துறாரு. உடனே துரியோதனன் பக்கத்துல வந்து பீஷ்மர்ட்ட சொல்றாரு, "நீங்க விசித்திர வீரியனுக்கோசரம் அம்பா, அம்பிகா, அம்பாலிகான்னு சொல்லி 3 பொண்ணை இதே மாதிரி தானே நீங்களும் போய் கடத்திட்டு வந்தீங்க. அது மட்டும் என்ன தர்ம காரியமா? நான் செஞ்ச அதே வேலை தானே நீங்களும் செஞ்சீங்க. நீங்க அதெல்லாம் பேசாதீங்கன்னு" சொல்லி அவர் இவர் வாயை அடைச்சிக்கிட்டு இவர் பானுமதி கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோடனே பானுமதி வந்து இவர் மேலே லவ்வோட தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த துரியோதனன் இவளை வந்து வில்லியாகவே தான் பார்க்குறாரு. "நீ என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தி விட்டல, நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை உன் பக்கத்துலேயே வரமாட்டேன்னு" சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு முனிவர்கிட்ட போய் சொல்லுது. அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வசிய மருந்து மாதிரி ஒரு மருந்து கொடுத்து, "இந்த பாலில் கலந்து உன் புருஷனை குடிக்க சொல்லு" அப்படின்ட்டு. இது அம்மா அதே மாதிரி வசிய மருந்து பாலில் கலந்து கொண்டு வந்து கொடுக்குது. அதனால குடிக்காமல் என்ன பண்ணுறான், அப்படி தட்டி விட்றான் பாலை. தட்டி விட்ட உடனே அந்த பால் போய் மாளிகைக்கு வெளியில் போய் விழுவுது. உழுவும்போது நாகலோகத்து ராஜா அந்தாண்ட மண்ணுக்குள்ளாடி போயிட்டு இருந்தவருக்கு அந்த பால் பூமியில் ஊறி போய் அந்த ஆள் பால் அப்படிங்கிறது பாம்புக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அந்த நாகலோகத்து ராஜா வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷகன். தக்ஷகனுக்கிட்ட போய் அந்த பால் விழுவுது. அந்த பாலை வந்து இந்த ஆள் குடிச்சு போகிறாரு நாகராஜா. குடித்த உடனே அது வந்து வசிய மருந்து கலந்த பால் தானே. அந்த பொண்ணு எதுக்கோசரம் கலந்தா, இந்த பாலை குடிக்கிற ஆள் என்னை லவ் பண்ணணும், என் கூட இருக்கணும்னு விரும்பணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணான். இதை குடித்த உடனே அந்த பாம்பு ராஜாவுக்கு வந்து பானுமதி பிடிச்சி போயிடுது. நேரில் வராரு. நேரில் வந்து வா போலாங்கிறாரு. உடனே இந்த பொம்பளை இருந்துக்கிட்டு பானுமதி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே புருஷனை கூப்பிட்றாங்க. "இவன் யாருன்னே தெரில, பாம்பு மாதிரி இருக்கிறான், வந்து என்னை வந்து கடத்திட்டு போக முயற்சி பண்ணுறான் வாங்கன்னு." வந்து சண்டை போட விட்றாரு. 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஆனால் துரியோதனன் தக்ஷகன் அப்படிங்கக்கூடிய பாம்பு ராஜா கிட்ட தோற்று போகிறாரு. தோற்று போனவொடனே எல்லா சண்டையும் செஞ்சு பார்த்துட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவரோட காலிலே விழுந்துடுறாரு. தக்ஷகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு ராஜாவுடைய காலில் துரியோதனனும் அவருடைய மனைவி பானுமதி அவர் காலிலே விழுந்துடுறாங்க. விழுந்து, "இந்த மாதிரி நாங்கள் செஞ்சது தவறு தான், நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களை வந்து விட்டுருங்க. நாங்கள் வந்து சண்டை போடாமல் வாழ்ந்துக்கிறோம்னு" சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுது, "சரி ஓகே, நீங்கள் வேற என் காலில் விழுந்துட்டீங்க. அதனால் நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு திரும்ப மதிப்பு மரியாதைங்கிறது கொடுத்தே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வந்து பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி அன்னைக்கு வானத்தில் பௌர்ணமி இருக்கும். அன்னைக்கு நான் வருவேன். அன்னைக்கு நான் வரும்போது நீங்கள் எப்படி ஜோடியாக வந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்கிட்ட வந்து இந்த ஒரு புத்த கை காமிச்சு அந்த புத்து வழியாக தான் நான் வெளியில் எட்டி பார்ப்பேன் இந்த குறிப்பிட்ட டைமுக்கு. நீங்கள் வந்து எனக்கு ஜோடியாக வந்து என்னை வணங்கிட்டு போகணும். இல்லைன்னா நான் வந்து உன் முன்னாடி தூக்கிட்டு போயிடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிவிட்டு போயிடுறாரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு. நான் கெட்டவன் தான், இருந்தாலும் இன்னொருத்தர் மனைவி மேலே ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அப்படி அந்த தக்சகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தக்சகன் அப்புறமேட்டு பானுமதி, துரியோதனன் 3 பேத்துக்கு மட்டும்தான் இது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு அந்த ஆள் நம்பிட்டு இருந்தார் துரியோதனன். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு இது தெரியும்னு அந்த ஆள் மறந்துட்டார். கிருஷ்ணர் வந்து திரௌபதிட்ட இந்த விஷயம் சொன்னவாட்டி தான் உடனே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்து துரியோதனை வந்து பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து துரியோதனனுடைய கெட்ட சொல்லேருந்து திரௌபதி அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.